வணக்கம். 2025 பிப்ரவரி 15 சனிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தென்னரைக்கோளத்தில் நீடித்துக் கொண்டிருந்த புயல்களில் ஒன்று விலகி சென்றது, மேலும் ஒன்று தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் கூடிய காற்று சுழற்சியை ஈர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அதிலிருந்து படிப்படியாக விடுபட்டு விடைபெறும். தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று சுழற்சி ஒன்று சுமத்ரா தீவு காற்று சுழற்சியுடன் இணைந்து 24ஆம் தேதியிலிருந்து இணைந்து மாத இறுதி நாட்களிலே இலங்கைக்கு நெருக்கமாக வரும். மாத இறுதி நாளிலே இலங்கைக்கு நெருக்கமாக காற்று சுழற்சி அமைந்து மழை வாய்ப்பை இலங்கைக்கு ஏற்படுத்தும். தமிழ்நாட்டிற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இது மார்ச் முதல் வாரம் வரைக்கும் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்து மழை பொழிவை மார்ச் முதல் வாரத்தில் நன்றாக கொடுப்பதற்கு வாய்ப்பு தெரிகிறது. இது பிப்ரவரி இறுதி நாட்களிலேயே நாம் உணர முடியும், அறிக்கைகள் வாயிலாக அறிய முடியும். அதற்கு முன் தற்பொழுது பனிப்பொழிவும் வெயிலும் அதிகரித்து காணப்படுகிறது. உயரழுத்தம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரத்திற்கு மேலே வளிமண்டலத்திலிருந்து குளிர்காற்றை தமிழ்நாட்டில் இறக்குகிறது. இதனால குறைந்தபட்ச வெப்பநிலை இரவு நேரத்தில் 16 டிகிரி செல்சியஸ் ஆக திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், அதேபோல திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டத்திலும் காணப்படுகிறது. அதேபோல் சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர் மாவட்டங்களிலும் குறைந்தபட்ச வெப்பநிலை 16 டிகிரி வரை செல்கிறது. பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35க்கு மேல் 36.5 வரை சென்றது. 36க்கு மேல் செல்ல வாய்ப்பில்லை. இனிமேல் 36ஐ ஒட்டி 35க்கு மேல் இருந்து கொண்டே இருக்கும். ஆக வெப்பம் அதிகரித்தும் இரவு நேர வெப்பம் குறைந்தும் காணப்படும். மழை வாய்ப்பு மாத இறுதியில் இருக்கிறது. மார்ச் முதல் வாரத்தில் உறுதி என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். கோடை மழை இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. தொடர்ந்து விரிவான அறிக்கையில் பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.